ஒன்றும் சொல்லிடாது. அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ உங்களுடைய பெரிய கிருபையினால் மிகுந்த இறக்கத்தினால எங்களோடு பேசும் அப்போ. இங்கே மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏற்ற வார்த்தை கொண்டு நீங்கள் பேசும். யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவரெல்லாம் குணப்பட்டு ஸ்தத்தியத்தை அறிந்து கொள்ள உதவிச்சு. யாவா யாசமேஷ் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். உட்காரு. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசமேஷின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நான் வாசித்த பகுதியில் சொல்லப்பட்டபடி தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. அநேக நேரங்களிலே நம்ம இருக்கிற இடங்களிலே, நம்ம தேசத்தில், நாடுகளில், இங்கே போனால் குறை இருக்காது, எல்லாம் சரியாக இருக்கும். இங்கே போனால் குறை இருக்காது, எல்லாம் சரியாக இருக்கும். இந்த ஜோசிகார்ட்டை பார்த்தா எல்லாம் சரியாக இருக்கும். இந்த மந்தாடு துண்ணுருவாங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அநேகர் சொல்லுவாங்க. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா வயிறு வலிக்காது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா என்னென்னு தெரியும். இங்கே இப்படி அநேக காரியங்கள் சொல்லுவாங்க. இந்த வழியாக போனால் இந்த ஊர் போகலான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே மனிதர்கள் சொல்லக்கூடியது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, இந்த புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. இப்போ வாசிக்கணும். இன்றைக்கி நிறைய மக்கள் வேதாகமத்தை வாசிப்பது கிடையாது. செல்லில் எடுத்து படிப்பாங்க. அழைத்து போகிறப்ப என்ன பண்ணுறீங்க? செல்லை, பைபிளே நிறைய பேர் தூக்குறது கிடையாது, செல்லு. அப்போ ஞானஸ்தானம் கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நான் யோசித்து கொண்டு இருக்கிறப்ப, நான் சாட்சியில் சொல்ல மறந்துட்டேன், ஏதாவது செய்யணும், அட்லீஸ்ட்டு ஒரு பைபிளாவது கொடுக்கலாமேன்னு யோசித்து கொண்டு இருக்கிறப்ப தான் சத்தியத்தில் எனக்கு முன்னாடி யாஷ்வாவுக்கு முன்னாடி யாஷ்வா தெரியாதுக்கு முன்பதாக நீங்கள் சொந்தக்காரங்க நேசகுமார் இருக்கிறார்ல, கிட்டார் சாலமோ, அவங்க சித்தப்பா, அவர் என்ன பண்ணார்? அவர் இறந்து போயிட்டார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப, பிள்ளைய கல்யாணம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நம்ம அப்போஸ் 30 இருக்கிறோம், வேறு யாருமே புதுக்கோட்டையில் இல்லையே, எல்லாம் பிதாகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப, இப்படி நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். இப்போ சொன்னார், நீங்கள்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை, உங்களை அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்திருக்காரு. அப்போஸ் 30 வேறு யாரும் கிடையாது, நீங்கள் வந்து எனக்கு யானை பேலமாக இருக்குது அப்படின்னாரு. இப்படி பேசிகிட்டு இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பார்ப்பேன்னு சொன்னேன், பார்க்க முடியல. அப்புறம் அமைஞ்சது, கல்யாணம் நடந்து வச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன், புதுக்கோட்டையில் யாருமே கிடையாது, உங்கள்கிட்ட என்ன பண்ணார், 10 பைபிள் வாங்கி சொல்லியிருக்காரு. நான் வாங்கி வச்சு ஒரு பைபிள் 500 ரூபாய்க்கு மேலே, எல்லாம் உரையோட வெல்வெட் பைபிள். அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வச்சுருந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. வாங்கிட்டு நீங்கள் வச்சுருக்கிறேன். யாருக்குன்னா புதுசாக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு. அப்போ தேவன் நம்மளை குறித்து என்ன செய்கிறாரு? வெளியில் சாட்சி கொடுக்குறாரு. அரைவேக்காடு எதிராக செயல்பட்டு வெளியே போகிறப்ப கூப்பிட முடியுமா? துன்மார்க்கர் ஒருவரும் தொடராத துன்மார்க்கர் ஓடி போகிறாங்க. இந்த ஓடி போகிறவங்களை வெளியே என்றைக்குமே கூப்பிடக்கூடாது. அது இங்கேன்னு இல்லை, எந்த சூழ்நிலை எங்கே யார் ஓடி போனாலும் கூப்பிட்டு உள்ள வைக்கக்கூடாது. என்ன செய்கிறாங்க அவங்க? வேதம் சொல்லுதை வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி இச்சிக்கப்பட்ட அந்த பழத்தை புசித்தபடினாலே மரணம் இந்த பூமியில பிரவேசித்தது. வார்த்தையை மீறி நீங்க நீதிமொழி சாலமோன் சொல்றாரு, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி என்ன செய்யறான்? செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். வேதம் சொல்லுது, மூடன் தனக்கடாத வழக்கில் தலையிடுறான்.
அவன் கையோடு கை கோத்தாலும் தண்டனைக்கு தப்பான். எப்படி கையோடு கை கோத்தான்? என்னதான் அப்பா முஷித்தானோ, இங்கே காடுகள் உண்டானோ, ஞானஸ்தானம் நடத்தாலும் தண்டனை உண்டு. பிரிந்து போயிடவன் தன்னுக்குன்னு ஒரு இச்சை வச்சிருப்பாங்க, அதை நிறைவேறலாம் பிரிந்து போயிடுவாங்க. தனக்குன்னு ஒரு இச்சை. நம்ம நிறைய பேப்பரில் வாசிக்கிறோம், நிறைய கொலையெல்லாம் நடக்குது தேசத்தில். ஏதோ ஒரு பொண்ணு போனச்சான், நியூஸில் வந்த செய்தி. அவன் என்ன பண்ணானா, அந்த பொண்ணை காலேஜ் அவன் திரும்பியே பார்க்கலையான். அதுக்காக என்ன பண்ணானா, கொன்னுட்டானா. இப்போ நிறைய சம்பவம் பார்க்கறனால அது என்னது, தனக்குன்னு ஒரு இச்சையை வச்சுக்கிட்டு. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த இச்சையை வச்சுக்கிட்டு, தனக்குன்னு ஒரு விருப்பம் வச்சுக்கிட்டு, தனக்குன்னு ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு யாஷ்வா மெஷியாவை ஆராதிக்க முடியாது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வேதம் என்னதான் மொழிபெயர்த்தில் பேரில் சில மாற்றங்களை செய்தாலும் அதனுடைய தன்மையை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை ஒரு வருஷம் நம்ம வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். பரலோகத்திற்கிற பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும், அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அவங்க அல்லாம என்ன தோப்புகரணம் போட்டாலும், எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலும், யாசுவாவே சொல்லி கூப்பிட்டாலும் சரி, கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் சரி, இயேசுவே எனக்கு எனக்கும் சொல்லி கேட்டாலும் சரி, ஈசனை ஓலமிட்டாலும் சரி, பிதாவி சித்தம் சொன்னா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராய்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிதாவின் சித்தம் செய்யலைன்னா பரலோகம் போக முடியாது. பிதாவோட சித்தம் என்ன? பிதாவோட சித்தம் என்ன? ஆதியாகமத்தை விவரமாக பார்க்க நீங்கள் யாசா மெஷியை டைப் பண்ணி செய்தி கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். இன்னும் நான் பழைய செய்ய திரும்ப நான் தர்றேன், அதை பாருங்கள். பிதாவோட சித்தம் என்ன? பிதாவின் சித்தத்தை செய்யாதபடி ஒரு குடியானவன் வீட்டில் இளையவன் தன் ஆஸ்தியை பிரித்து வாங்கிட்டு போய் அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி போயிட்டான். அப்படி போகிறப்ப அந்த தகப்பன் என்ன பண்ணாரு, அவனை போய் கூப்பிட்டு உள்ளே கொண்டு வைக்கல. இதை நீங்கள் வசனத்தின்படி புரிஞ்சுக்கணும். இப்போ சொன்னாங்களா, அம்மா சொன்ன போனவங்களாம் கூப்பிட மாட்டாங்களா? அப்படி வேதத்தில் அப்படி இடம் கிடையாது. வேதத்தில் ஆதியாவது வெளிப்படுத்தவரையும் தெளிவாக இருக்கணும். போனவனை கூப்பிட்ற வேதத்தில் இடம் கிடையாது. என்ன கிடையாது? வேதத்தில் இடம் கிடையாது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வேதத்தை சரியாக பார்க்கணும். அப்போ அவன் போயிட்டான். இந்த உலகத்தில் அவன் பன்றியோடு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு. பன்றிக்கு வைக்கிற தவிட்டையாவது திங்கலாமான்னு சொல்லி போகிறப்ப பன்றி வாய வச்சிருச்சு. அப்போது புத்தி தெளிவு அவனுக்கு ஏற்பட்டது. என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரன் கூட திருப்தியாக சாப்பிட்றானே, நான் இன்னைக்கு பசியினால் வாழுறேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி, நான் தகப்பன் வீட்டுக்கு போய் என்ன செய்வேன், நான் வேலைக்கார ஒத்தனாக இருப்பேன்னு வந்தான். ஆகையினால நம்முடைய தகப்பன் யாரு? நம்முடைய தகப்பனுடைய குணாதிசயம் என்ன? எடுத்துல வருவன ஒருவனை எனக்கு புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. நம்ம தகப்பனுடைய குணாதிசயம், வந்தா புறமே தள்ள மாட்டார், போனா தேடி வர மாட்டான். போனா உலகம் அந்த வேலையை செய்யும். வித்தா இருந்தால் செய்யும், பதனாக இருந்தால் அப்படியே விழுங்கிடும். இதை நம்ம அப்போ பிதாவோட சித்தம் செய்யணும். அதுக்குத்தான் தேவன் நம்ம பூமியில் மனுஷனாக பிறக்க வச்சிருக்காரு. இது செய்தி எல்லாத்தையும் கிடையாது. இது ஆபிரகாமுடைய வம்சவழிக்கு மாத்திரம்தான், மற்றவங்களும் இது கிடையாது. நீ கொடுக்குற செய்தி யாரு கிடையாது, ஆபிரகாமுடைய வம்சவழி. ஆபிரகாம் ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன்.
இவங்களுக்கு அந்த செய்தி மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவங்க உள்ளே வரலாம், கொஞ்ச நாளைக்கு பயணிக்கலாம், அப்புறம் வெளியே போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு இங்கே நின்று யாசு வாங்கும், அப்புறம் வெளியே போய் காக்கா காக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கோம், வேஷம் கலைஞ்சு போயிடும். இது இந்த செய்தி உண்மையிலேயே ஆபிரகாமுடைய வம்சவழி, ஆபிரகாம் தான் எனக்கு தகப்பன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான். மற்றவங்க இதை பார்க்க வேண்டாம், மற்ற என்ன செய்ய வேண்டாம், இதை தவிர்த்து கடந்து போங்கள். இதை பார்க்குறவங்க ஆபிரகாமோட வம்சவழி தான் என் வம்சம், ஆபிரகாம் தான் தகப்பன் அப்படின்னு என்ன செய்யலாம் பார்க்கலாம், மற்றவங்க பார்க்க வேண்டாம். இங்கே ஒரு பகுதியை நம்ம பார்ப்போம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 7வது அதிகாரம், நியாயாதிபதி 7 1 வாசிப்போம். நன்றாக கவனிங்கள், எப்படி தேவன் தன்னுடைய ஜனங்களையும் சபையும் கொண்டு போகிறார். இதுதான் சித்தம். தன் ஜனங்களையும் சபையும் எப்படி கொண்டு போகிறாரு. நிறைய பேராக நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள்லாம் ஜோம்புனால தான் இதெல்லாம் நடந்துச்சு, நாங்கள்லாம் ஜோம்புனி தான் இதெல்லாம் நடந்துச்சு, நாங்கள்லாம் அப்படியெல்லாம் அப்படியே ஜனங்கள் பேசாதபடி என்னது வீம்பு பேசுறதற்கு இடமாகும். வாசிப்பான். ஆகையால் ஓடி போக கடவன். அல்லேலூயா. யாஸ்மான்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இயேசுவேன்னு சொல்கிறாங்க. இதில் பயம் தான், நீ ஓடி போயிரு. என்ன பண்ணிடு, ஓடி போயிரு. ரசித்தப்படுத்து. 20,000 பேர் போயிட்டான், பையன் 16,000 பேர். அடுத்து வாசிப்போம். கிதியோனை இன்னும் அதிகம் இருக்கிறாங்க. பரிச்சித்து காட்டுவேன். இதை தேவன் தான் இதை டிக்ளேர் பண்ணணும். யார் உன் கூட வரணும், யார் வரக்கூடாதுன்னு தீர்மானம் அவர் தான் செய்யணும். அவருடைய பாதை, அவருடைய ஊழியம், அவருடைய சித்தத்தை எப்படி கொண்டு பாரு. யார் வரணும், யார் வரக்கூடாதுன்னு தீர்மானம் அவர் எடுக்கணும். இன்றைக்கி சபைகளில் இப்படியா எடுக்கிறாங்க, யார் வரணும், யார் வரக்கூடாது அப்படிங்கிற தீர்மானம் அவர் எடுக்கணும். இப்போ தீர்மானம் எடுக்கிறதுன்னு அவர் தான் தலைவர். இப்போ சபைக்கு தலைவர் அவர் தான் தீர்மானம் எடுக்கணும், யார் வரணும், யார் வரக்கூடாது. நிறைய நான் ஊழியத்துக்கு வந்த நாட்களில் இன்று மட்டும் ஒரு சாட்சி சொல்லுவேன். எப்பெல்லாம் ஜனங்கள் எனக்கு எதிராக ஊழியத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அப்பெல்லாம் என்னை தூக்கி தான் தேவை நிறுத்தியிருக்கார். இதுவரையிலையும் அப்படி தான், இனி அப்படி தான் நடக்காது. ஒவ்வொரு முறையும் அப்படி தான். எப்பெல்லாம் நம்மளை ரொம்ப போகிறான்னு ஏற்கனவே தெரியும், அதனால் என்ன பண்ணேன், இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. மெஸ்ஸியா தானே சொன்னார். என்ன சொன்னார், நீங்கள் ஸ்தோனி விழுத்து ஜெபம் பண்ணுங்கன்னார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? 1 வாரம் 10 நாள் வந்தாங்க, அப்புறம் படிப்படியாக வர்றதை நிப்பாட்டினாங்க. நான் கேட்டேன், இப்போ வர்றது இல்லைண்ணா, சரி விட்டுரு. திரும்ப நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்ல விட்டுரு அப்படின்ட்டு. என்ன செய்யட்டேன், போகிறது மெஸ்ஸியா தானே செஞ்சார், செய்ய வேண்டிய சீக்கிரமாக செய்ய, காட்டி கொடுக்க போறியா, காட்டி கொடு சீக்கிரம் போ, போறியா அவன் வேலையை பார், நீ காட்டி கொடுக்குறியா, காட்டி கொடு, சீக்கிரம் செஞ்சிரு, ஏன் லேட் பண்ணிடு. நீ உள்ளே வந்தது காட்டி கொடுக்கணும், வந்தது 3 வருஷம் கூட இருந்தது காட்டி கொடுக்குறது, நீங்கள் வேலையை செய்யும். இப்போ இவர் தான் குறிக்கணும், யார் நம்மோட வரணும், யார் வரக்கூடாதுன்னு யார் குறிக்கணும், அவரு குறிக்கணும். அப்போ வரக்கூடாது வெளியே போகிறப்ப போய் நீ உள்ளே உட்காந்துரு, எப்படி, இது நம்ம செய்யக்கூடாத வேலை. இதான் சித்தத்தை நம்ம உணர்ந்து கொள்ளுதல். தேவ சித்தத்தை நம்ம அறிந்து செயல்படணும். அடுத்து வாசிப்போம் 5ஆம் வசனம்.
நாய் எப்படி நக்கும் பிரகாரமாக நக்குகிறவன் எவனோ அவனே தனியையும் அவனே தனி நிறுத்து. எப்படி கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாய் நக்கி குடிக்கிற மாதிரி தண்ணியை குடிக்கிறவனா தனியாக நிப்பாட்டு, முழங்கால் ஊன்றி குடிக்கிற மாதிரி நிற்கிற தனியாக நிப்பாட்டுங்கிறார். இப்போ 2 ஜீவராசியை நான் அந்த இடத்துல உங்களுக்கு, அதாவது 2 விலங்கினங்களை நான் சொல்கிறேன். நாய் என்ன பண்ணும்னு கேட்டால் டேரெக்டாக முட்டி போடாமல் நக்கி குடிக்கும். பார்த்துறீங்களா? ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா நாய் சாப்பிட்ற இடத்துல என்ன பண்ணுங்க, நின்று பாருங்கள். நாய் நக்கி தான் குடிக்கும். நாய் என்ன பண்ணும்? நக்கி குடிக்கும். சுவிசேஷத்தில் மெசியா சொன்னார், காரணேஸ்வரியை பார்த்து, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடு, நல்லதில்லை அப்படின்னார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, மேதி விழுது நாய்கள் தின்னுமே அப்படின்னாங்க. நன்றாக கவனிக்கணும். விழுகிறத என்ன பண்ணோம்? நாய் திங்கும். நாய் நக்கி தான் சாப்பிடும். இப்போ 2ஆக பிரிக்கணும். இன்னொரு நம்ம எதுவும் சொன்னோம்ல, விலங்கினங்கள். ஆடு மேய்ச்சவங்களுக்கு தெரியும், ஆடு மேய்த்தவர்களுக்கு, குறிப்பாக வெள்ளாடு மேய்த்தவர்களுக்கு தெரியும். நான் வெள்ளாடு மேய்ச்சிருக்கிறேன். 30-40 ஆடு நிறைய வீடுகளில் அவுத்து விட்டு மேய்க்கணும். ஸ்கூலுக்கு போகணும், அவுத்துட்டு மேய்க்கணும், அப்புறம் மேய்க்கணும், பார்த்துக்கணும். அப்போ ஷிஃப்டாக ஸ்கூலுக்கு போகிற வரையும் அவுத்துட்டு பார்க்குறது, அப்புறம் அடுத்த ஆள் வந்துடுவாங்க, அவங்க பார்ப்பாங்க, அப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அந்த ஆடு என்ன பண்ணோம்னா, ஆட்டுக்கு தண்ணி குடிக்க காமிக்கிறப்ப வெள்ளாடு, நான் சொல்கிறேன் வெள்ளாடு, செம்மறி ஆடு இல்லை வெள்ளாடு. செம்மறி ஆடு எப்படி குடிக்கும்னா, நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்கணும், தண்ணி இருக்கும்ல, அதில் போய் டக்குன்னு இறங்கிடும். முன்னாடி போய் 1 கால் 2 கால் முன்னே வச்சு டேரெக்டாக குடிக்கும். வெள்ளாட்டுக்கு என்னென்னா, அது குடிக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணியில் லேசாக ஆடும்ல, ஆடும், அது பிடிக்காது. அதனால் 2 காலையும் கீழே மடக்கி இப்படி ஓரமாக போய் குடிக்கும். தண்ணி ஆடுனா டக்குன்னு எடுத்துரும். ஆனால் செம்மறி ஆடு காலை உள்ளே வச்சு என்ன பண்ணி இறங்கி குடிக்கும். 2 ஆட்டையும் நீங்கள் பாருங்கள், தண்ணி குடிக்கிறத பாருங்கள், அப்போ உண்மை என்னங்க உங்களுக்கு தெரியும். இப்போ வெள்ளாடு என்ன பண்ணுன்னா, காலை இப்படி மடக்கி வச்சு முழங்கால் போட்டு அப்படி குடிக்கும். தண்ணி ஆடுனா குடிக்காது. நான் ஆடு மேய்ச்சிருக்கு, அதனால் எனக்கு தெரியும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆட்டு பின்னாடி நிற்கணும். அது எப்போ தண்ணி குளத்துல தான் குடிக்கணும், அங்கே தான் என்ன செய்யும், ஆடும். இப்படி இந்த செம்மறி ஆடை பார்த்தீங்கன்னா மேய்க்கிறவங்க தெரியும், தண்ணியை வாய்க்கால், சின்ன வாய்க்கால் என்ன பண்ணும், உள்ளே இறங்கி போயிடும். ஆனால் வெள்ளாடு என்ன பண்ணு தெரியுங்களா, தாண்டும். அப்படியே இல்லை ஆட்டை தூக்கி என்ன பண்ணும், ஒரு ஆடை தூக்கி அந்தாண்ட போடுவேன். இதை தூக்கி அந்தாண்ட விட்றப்ப கழிஞ்சு விட்றேன் கையில், தூக்கி என்ன பண்ண அந்தாண்ட விடணும். இதெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க. இந்த ஆட்டை என்ன செய்யும், தூக்கி விடணும். இவர் என்ன செய்கிறாருன்னா, கவனிங்க, ஒரு நாய் நக்கும் பிரகாரமாய் அதை தன் நாவினால் நக்குறவன் எவனோ அவனே தனியையும், குடிக்கிறது முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனே தனியை நிறுத்து என்றார். அல்லேலூயா. இப்போ இதில் என்ன செய்கிறாரு, 2 பேரை தனித்தனியாக பிரிய அப்படிங்கிறாரு. இப்போ 6ஆம் வசனம் வாசிப்போம். இந்த நக்கி குடிச்ச எத்தனை பேர்? 300 பேர். இப்போ போரில் தண்ணி குடிக்கிறப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பைப்பு கீழே இப்படியே பிடிப்பாங்க, பிடிச்சி இப்படி குடிப்பாங்க. ஆனால் நான் எப்படி குடிப்பேன்னா, நான் குடிக்க சொல்கிறேன், தண்ணி இறங்கியேன்னா ப்ரெஷராக ஊற்றும் 2 3 பைப்பில் இப்படி கையை வச்சுட்டு நேரடியாக வாயை போய் என்ன செய்யுது, அப்படியே பைப் ஓரமாக வைக்கிறது, வச்சு நான் பாட்டு குடிச்சிட்டு இருப்பேன். பைப்பில் வச்சு அப்படியே வாயை நேரடியாக குடிக்கிறது. என்ன வாயை வச்சு குடிக்கிறோமா? வாய்க்கு தண்ணி தான் வாயை வச்சு தான் குடிக்கணும். வாயை வச்சு என்ன பண்ண, அப்புறம் சில என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சு குடிப்பாங்க, இப்படி பல மாதிரி குடிப்பாங்க. நான் தண்ணி குடிக்கிறப்ப அப்போ எனக்கு பைப்பில் தெரியாது, நேரடியாக பைப்பில் வாயை வச்சு குடிக்கிறது. அப்போ குடிப்பாங்க, நிறைய எல்லோரும் குடிப்பாங்க. ஏப்பா வாயை வச்சு குடிக்கிறான் பாருமா, இல்லை நீனும் வாயை வச்சு குடி. நான் சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன். இன்றைக்கே நான் போனேன்னா வாயை வச்சு குடிப்பேன் தண்ணியை.
அப்போ என்ன செய்கிறாரு, இந்த வாயை வச்சு நக்கி குடித்தாங்க பார்த்தீங்களா, அவங்க 300 பேர் மாத்திரம்தான். அப்போது யாசுவா கிதியோனை நோக்கி மற்றவங்களாம் போயிருங்கப்பா. எப்படி? அப்போ நக்கனுடைய மேன்மை என்ன? என்னது? நக்கி குடித்தல். என்ன பண்ணுறாங்க? நக்கி குடிக்கணும். மெசியா சொன்னார். அப்புறம் நக்கரில் என்ன டேஸ்ட் இருக்குது? நல்ல யாருக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. சிலர் பாயாசம்னு நக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க? பாயாசம்னா இலையை விடவே மாட்டாங்க. சிலர் சாம்பார் நக்கி குடிப்பாங்க. சில பிரியாணி என்ன பண்ணுவாங்க? அப்படியே நக்கிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க டேஸ்ட்டு. அதை நம்ம ஒன்றும் குத்தம் சொல்லலை. அது என்ன செய்யலை? ஒன்றும் குத்தம் சொல்லலை. இங்கே வேதம் என்ன சொல்லுது? நக்கி குடிக்கிறவங்கள கூட வச்சுக்கோ அப்படிங்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய தன்மை என்ன? இதை கேட்குறவங்க என்ன பண்ணுங்க, நன்றாக அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? வேதம் சொல்லுது அநேக காரியங்கள் உண்டு, நம்ம அதை கவனிக்கணும். அருமையான ஒரு பாட்டு உண்டு. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுமோ கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுமோ கிருபை. எப்படி? தாழ்மை இருந்தால் கிருபை வரும். தேவனுடைய வார்த்தை வருது. மரியா சொல்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு அடிமை, வார்த்தையின்படி ஆக கிடவுது. எப்படி? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நக்கி குடிக்கிறவங்க தான் பரலோகம் போக முடியும், மற்றவங்க பரலோகம் போக முடியாது. நக்கிறவங்க பார்த்ததில் என்ன, ஏதோ ஒன்று ஊற்றியாச்சு. நக்கிற நோக்கம் என்ன? அதை சுவைத்துட்டாங்க, ஆனபடியாக நக்கி குடிக்கிறாங்க. அல்லேலூயா. அது ரசமாக இருக்கட்டும், மோராக இருக்கட்டும், அது எந்த உணவாக இருக்கட்டும், அந்த சுவை உங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஆகையால் நக்கி குடிக்கிறாங்க. இப்போ நிறைய இடங்களில் ஒரு இடத்துல நான் சொன்னேன், எனக்கு சாப்பிட பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, ஹோட்டல் வச்சுருக்குறாங்க, நல்லா ஓடிட்டுருக்கு, பாஸ்டர்னு மதிப்பாங்க, போனால் காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, யாசுவாவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அங்கே போய் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இவங்கெல்லாம் அந்த குடும்பம்லாம் அந்த பிள்ளைகள்லாம் தெரியும். அங்கே அழைச்சி ஊழியத்துக்கு கிட்டத்தட்ட ஊழியத்தில் உள்ள எல்லா குடும்பமுமே 1-2 பேரை தவிர பிள்ளைகளுக்கு தெரியும். எல்லாம் அழைச்சி போயிட்டேன். மும்பைக்கு மாத்திரம் அழைச்சிட்டு போல. அங்கே உள்ள சிலரை இந்த நாகர்கள் கல்யாணத்துக்கு போனப்போ தெரியும். பிள்ளைகளுக்கு எல்லா விசுவாசியும் தெரியணும், வீடுகள் தெரியும் சொல்லி நான் அழைச்சிட்டு போயிட்டேன். அப்போ நான் சொன்னேன், அவங்கள்ட்டே சொன்னேன், அங்கே சாப்பிட்றது எனக்கு விருப்பம் இல்லை, அது எனக்கு சரியாக படலை. அப்போ ஏன் பாஸ்டர்னாங்க, அது சரியில்லை அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க. அவங்க சத்தியத்தில் முழுசாக இல்லை, அதனால் என்னத்தை சாப்பிட்றது, நான் சாப்பாடு எனக்கு வேணாம், சாப்பாடு எனக்கு வேண்டாம். அப்போ சாப்பிடாமல் என்ன பண்ணுவீங்க, அதை பற்றி எனக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம். சாப்பாடு அங்கே நான் சாப்பிடல, ஆனால் நான் சாப்பிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், அது ஒரு மெசியா சொன்ன மாதிரி எனக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனை எனக்கு ஒன்று உண்டு, நான் சாப்பிடுக்கிறேன்ட்டு. எப்படி சாப்பிடுவீங்க? வீட்டில் தானே இருப்பீங்க, அங்கே தானே இருக்கிறீங்க, நீங்கள் அங்கே தான் இருக்கிறேன், எனக்கு போஜனை உண்டு, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேணாம் சொல்லிட்டேன். நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். வேதனை சொல்லுது, அந்த நக்கி குடித்த 300 பேரை என்ன பண்ணுவேன், ரட்சிப்பேன். மற்ற என்ன பண்ண, நாங்கள் கூடாரத்துக்கு போகும்படி அனுப்பிவிட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம நக்கி குடிக்கணும்னா சங்கீதத்தில் சொல்கிறாரு 34 யாசுவா நல்லவர்னு ருசித்து. எப்போ நக்க முடியும் ஒரு உணவுன்னா, தேவன் நல்லவர்னு சொல்லி இஞ்சி இஞ்சியாக ருசித்தா மாதிரி நக்கி குடிக்க முடியும். நான் புறப்போசிட்ட சொன்னேன், நான் அவரை அறியாத காலங்களில் கூட என்னை அவர் நேர்த்தியாக நடத்தியிருக்காரு. யாசுவாங்கிற பேரை அறியாத பையன்
கர்த்தருங்கிற பேரை அறியாமையும் கூட நடத்தியிருக்காரு. அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அல்லேலூயா. தேவ நம்ம என்ன செய்வோம், நம்ம மறக்கக்கூடாது. நம்ம அறியாத நேரத்தில் நம்மளை மிக நேர்த்தியாக நடத்தியிருக்கிறார். நம்ம அவர் அறியல, அதை நம்ம என்ன பண்ணணும், ருசித்து பார்க்க வேண்டும். இதுதான் ஒரு அடிப்படை, ஒரு சுய அறிவு. இந்த அறிவு கூட இல்லைன்னு சொன்னால் எப்படி? ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், சமானமும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அடுத்த வீட்டை நம்ம போகணும். அதான நம்ம ஒழுங்கு. சரி, திரும்ப அவங்கள பார்த்தா நம்ம பேசணும். இதான் அது ஒரு அடிப்படை, ஒரு பரஸ்பர ஒரு காரியம். எப்படி அரசியல்வாதி மாதிரி சொன்னாங்கல்ல, மைய காயாங்கூட்டி உடனே அடுத்த கட்சி போயாச்சியா, உடனே நம்பி ஓட்டு போட்டான், எல்லாம் என்னையா ஆகுறது? இதை விட மீதி எங்களுக்கு பரிசு அதிகமாகிவிட்டால் பரலோகம் போக மாட்டீர்கள். அல்லேலூயா. எப்படியா? இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க அரசியல்வாதிகள்? இது அரசியல் கிடையாது. என்ன பண்ணியிருக்காரு? தேவன் தன்னுடைய சுயர்த்தத்தினால சம்பாதித்த சபை. இதற்கு என்னை மெய்ப்பனா கங்கனையாக வைத்திருக்கார். அவ்வளோதான். இது தேவனுடைய மனுஷனுக்கும் விசுவாசிக்குள்ள தொடர்பு என்ன? அவர் சத்தியம் சம்பாதித்து அது வச்சிருக்கார். அவ்வளோதான். இந்த சத்தியம் என்னைக்குள்ள சத்தியம் கிடையாது. இது உலகத்தோடது முன்பதாக தேவனால் முன் குறிக்கப்பட்டதான சத்தியம். இதை யாரும் மாற்ற முடியாது. இதை மாற்ற முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுது? வாசிப்போம். சங்கீதம் 34 சங்கீதத்தில் 8 வசனத்தை வாசிப்போம். அவரை நல்லவர் ருசிக்கணும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நல்லவர் ருசிக்கணும், அவர் மேல் எப்படி இருக்கணும்? நம்பிக்கை. இந்த 2 காரியம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக ரொம்ப முக்கியமான காரியம். முதலாவது, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். நல்லா சாப்பிடுங்க. எப்படி அவரை சாப்பிட்றது? கடையில் போனால் மிஸ்ஸை கிடைப்பாரா? இல்லை சவசவைக்கு போனால் எலும்பு தான் கிடைக்கும். இந்த எலும்பு குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சி உண்டு, சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு எலும்பு எடுத்து நாய் கடிக்குது. ஒரு எலும்பு எடுத்து நாய் கடிக்குது. அதில் கொஞ்சம் உள்ளார என்ன இருக்கும்? கொஞ்சம் எலும்பு மஞ்சள் இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த எலும்பை கடிச்சு சாப்பிடுது. அது தீர்ந்து போனார்ப்பா ருசி. அதுக்கப்புறம் என்ன கிடையாது, எலும்பு முடிஞ்சிருச்சு. இந்த எலும்பு கடிச்சதில் இதோட பல்லு என்ன ஆயிடுச்சு? அந்த எலும்பு குத்தி பல்லுவும் ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எலும்பை கடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுது? தான் ரத்தத்தையே சுவைச்சு அது தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதான் நாயோட வாழ்க்கை. அல்லேலூயா. இதை விட்டு வெளியே போகிற ஒருவருக்கும் அதான் கேதி இன்றிலிருந்து தேவனை செய்கிறார். அப்போ அந்த எலும்பு முடிஞ்சிருச்சு. இப்போ தாரது என்ன பண்ணு? சாரி, ஒரு கட்டத்தில் என்னாச்சு? ரத்தமே இல்லாமல் கண் சுருகி போன உடன் ஆயிரும். இப்போ யார் ருசித்து பார்க்கணும்? அவர் ருசித்து பார்க்கணும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். மூன்றாவதாக 9ஆம் வசனம் சொல்லுது, அவருக்கு பரிசுத்தவானா இருக்கணும். யாருக்கு? பரிசுத்தவான்களா இருக்கணும். பரிசுத்தவான் பயந்து இருக்கணும். அப்படி பயந்தா குறைவே கிடையாது. எப்படி? நல்லவர், அவரை சாப்பிடுங்க, ருசித்து பாருங்க, நம்பிக்கையாக இருங்க, பரிசுத்தவானா இருங்க, பயந்துருங்க. பயந்தா குறைவே கிடையாது. இவ்வளவு காரியங்கள் ஒன்று பின்னாடி ஒன்றா சரியாக செயல்படணும். ஏதாவது ஒன்று விட்டாலும் அங்கே போக முடியாது. எதுக்கு ஜெபத்துக்கு போகிறோம்? எதுக்கு ஆராதனைக்கு போகிறோம்? ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? ஏன் ஜெபத்துக்கு போகணும்? ஏன் சபைக்கு போகணும்? நரகத்துக்கு போகிறதுக்கா? நரகத்துக்கு போகிறதுக்கா ஜெபத்துக்கு போகணும்? நரகத்துக்கு போகிறதுக்கா அவரை பின்பற்றோம்? அப்படிங்கிற சிந்தை இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது? பரலோகம் போக முடியாது. நம்பிக்கை யார் மேல இருக்குது? நாம் யாரை நம்பி இருக்கிறேன்? அதோட முடிவை நம்ம பார்க்கணும். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 20வது அதிகாரம்
ஒன்றிலிருந்து வாசிப்போம். தர்தான் அசீரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே யாஷ்வா ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சிகளை கலற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமல் வெறும் காலுமாய் நடந்தான். தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இடத்துல கவனிக்கணும். ஏன் இதை அவர் செய்ய சொல்றாரு? தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, என்ன பண்ணு, உன் அறை இருக்கிற இரட்டை என்ன பண்ணு, அவிழ்த்து போடு, காலில் பாதரட்சைய கழட்டி போட்டுரு, அப்படியே வஸ்திரம் இல்லாமல் என்ன பண்ண, வெறுங்காலம் நட அப்படிங்கிறார். வஸ்திரம் இல்லாமல் என்ன பண்ணு, வெறுங்காலம் நட. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது யாஷ்வா எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல. அப்ப சொல்றப்ப இப்படி நடக்கிறது போல அசீரியா ராஜா தான் சிறைப்பிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடி விலக்க போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். எப்படி கொண்டு போவானா? அம்மனமாக கொண்டு போறானா? சிலோட நிலைமை வந்து அப்படிதான் ஆக போகுது. கொண்டு போவான். தொடர்ந்து வாசிப்போம். இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பி இருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பார்க்கிற எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, இப்போ இதை விட்டு வெளியே போனா எத்தியோப்பியா, எகிப்து. இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படியானானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள். கடைசி காலத்துல எப்படி விடுவிக்கப்படுவோம், எப்படி விடுவிக்கப்படுவோம். விடுதலை வேணுமா இல்லையா? விடுதலைக்காக வேண்டி எங்கெங்கே ஓடுறாங்க. ஆனா விடுதலை எங்க இருக்குது? எப்படி விடுவிக்கப்படுவோம், நம்ம அதை கவனிக்கணும். எப்படி விடுவிக்கப்படுது, எப்படி விடுவிக்கப்படணும். ஒரு மனுஷனுக்கு விடுதலை வேணும். விடுதலைக்காக பல இடங்கள் ஓடுறாங்க. இப்படி பல இடங்கள் ஓடணுமா விடுதலைக்காக வேண்டி? அப்படியெல்லாம் வேதத்தில் கிடையாது. எப்படி பல இடங்கள் ஓடணுமா? பல இடங்கள் ஓட வேண்டுமா? நமக்கு விடுதலை வேணும். நமக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். இப்போ விடுதலைக்காக வேண்டி பல இடம் ஓட முடியுமா? ஓடக்கூடாது. ஏதோ சொல்லுது, வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். யாஷ்வாவாகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணாலும் பாஸ்டருக்கெல்லாம் தெரியாது. தேவியை சொல்கிறாரு, உன்னுடைய பள்ளி அறையில் பேசுகிறது என்ன பண்ணுவான்? இசைவர் ராஜா சொல்லுவான். ராஜா சொல்கிறான், அவன் வேலைக்காரன், அவன் இருக்கான பள்ளி அறையில் பேசுன்னு சொல்லிடுவான். ராஜா, நம்மக்கிட்ட யாரும் என்ன கிடையாது, வேலைக்காரன் கிடையாது, நமக்குள்ள உளவாளி யாரும் கிடையாது. நம்ம தீர்க்கதரிசி இருக்கிறான், என்ன செய்யுது, நீ பள்ளி அறையில் பேசுகிற காரியத்தையும் அவன் எப்படி, அதெல்லாம் எப்படி அவர் என்ன செய்கிறாரு, தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் என்ன பண்ண மாட்டாரு? ஒன்றையும் செய்ய மாட்டார். அப்ப என்ன நடக்குது? தெரியாது. என்ன செய்யாது? தெரியாது. நம்ம இப்படியெல்லாம் பண்ணிட்டு தெரியாது. ரொம்ப ஏன் மெசியா 3.5 வருஷம் தான் சொல்ல வச்சுருந்தாரா இல்லையா?
எத்தனை வருஷம் வச்சுருந்தாரு? 3.5 வருஷம் உள்ள வச்சுருந்தாரு. எந்த ஒரு பாகுபாடும் காமிக்காமல் யூதாசை உள்ளே வைத்திருந்தார். நம்ம அந்த குணம்தான் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் உள்ளே இருக்கிற ஒன்றும் சொல்கிறதே கிடையாது. சரிப்பா, உன் வேலை எப்படி 3.5 வருஷம் உள்ளே வச்சுருந்தாரா இல்லையா? என்ன பண்ணார்? 3.5 வருஷம் கூட இருந்தான். கடைசியில் என்ன பண்ணான்? மெசியாவை காட்டி கொடுத்து விட்டு அவன் என்ன பண்ணான்? போயிட்டான். போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? மெசியா மரிப்பதற்கு முன்பதாக அவன் நாண்டு கொண்டு செத்தான். இதுதான் நம்ம கவனிக்கணும். மெசியா மரிப்பதற்கு முன்பதாகவே அவன் செத்து போயிட்டான். எப்ப? மெசியா மரிப்பதற்கு முன்பதாக அவன் செத்து போயிட்டான். தீர்க்கதரிசி சரின்னு சொல்லலாம், பெத்த அப்பனோட ஆசீர்வாதம் கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஒரு மனுஷன் சரியில்லைன்னா சங்கு ஊதிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சங்கு ஊதுவாங்க. வாசிப்போம் ஆதியாமத்தின் புஸ்தகம். ஆதியாமத்தை நம்ம பார்க்கணும். ஆதியாமத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி, நன்றாக கவனியுங்கள், யாரு? என்ன பண்ணுவான்? நியாயம் விசாரிப்பான். அல்லேலூயா. இப்போ நம்ம அதை கவனிக்கணும். தான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் ஆயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி? இங்கேருந்து வெளியில் போனால் எங்கேயாவது சபையில் ஏதாவது கொடுப்பான், ஒரு எலும்பு கொடுப்பான், அதை வச்சுக்கிட்டு அப்படியே நக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்பா, நாங்கள் என்ன பண்ணுறோம்பா, என்ன பண்ணுறோம்பா. இதான் யார் சொல்கிறா? அவர் தகப்பனே சொல்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதில் 1ஆம் வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள் நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அப்போ தரிசனம் யாக்கோபு வந்து ஆசீர்வதிக்கிறார். சரி, ரைட்டு. தீர்க்கதரிசியும் அதுக்கு ஒத்து போகிறார். தரிசனத்தில் பார்க்குறார். எசேக்கியேல் 48ஆம் அதிகாரத்தை நீங்கள் நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். 48ல் 1ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். தானுக்கு ஒரு பங்கும், போதும், தானுக்கு ஒரு பங்கு. தானுக்கு என்ன உண்டு? ஒரு பங்கு உண்டு. நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. திகிர் சொல்றார், தானுக்கு ஒரு பங்கு உண்டு. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்பிராயிமுக்கு என்ன உண்டு? எல்லை கொடுத்தாச்சு, அவனுக்கு ஒரு பங்கு உண்டு. வர்றேன். வெளிப்படுத்துதல் புதிய ஏற்பாட்டு காணலாம். 7ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5ஆவது வசனத்திலிருந்து வர்றேன் 8 முடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கோத்திரமும் எப்ராயிம் கோத்திரமும் இருக்காது. நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் வேதாகமத்தில் இந்த தான் கோத்திரம் எப்ராயிம் கோத்திரம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? சிலருக்கு, நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டால், இவ்வளோ நேரம் ஜெபம், இவ்வளோ நேரம் ஆராதனை, இவ்வளோ நேரம் பாடல், இப்படி பல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வெளியே போகிறது. வெளியே போவதற்கு ஏதாவது ஒரு வழி. இப்போ இந்த நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிப்படுது 7ஆம் அதிகாரத்தில்
5 8 வசனம் முடிய இந்த கோத்திர பிதாக்கள் எங்கே, தானும் இப்பெல்லாம் எங்கே போனாங்க, ஏன் இவங்க எடுத்துக்கொள்ளப்படுறதில் பிரவேசிக்கவில்லை? அப்பாவும் ஆசீர்வதிக்கிறாரு, தீர்க்கதரிசி அதுக்கு ஓகே சொல்லிட்டார். சரி, தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி, நான் அவரை குற்றம் சொல்லலை. ஏன்னா இவங்க இடைப்பட்ட நாட்களில் இவங்க என்ன பண்ணாங்க, இடைப்பட்ட நாட்கள் என்ன செஞ்சாங்க, இதைத்தான் நம்ம கவனிக்கணும். அதை நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நேராக என்ன பண்ணுங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம், 29ஆம் அதிகாரம் நம்ம 13 வாசிப்போம். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் சிலிண்டர் பாயும், சும்மா இல்லை, தண்ணி ஊத்துறவனும் அந்நியர் எல்லாரும் நிற்கிறார்களே, நான் உங்களோடு மாத்திரம் இந்த உடன்படிக்கை இந்த ஆணையுறுதியும் பண்ணாமல் நிற்கிறவர்களோடையும் இராதவர்களோடும். நல்லா கவனிங்க, வெயிட், இருக்கணும்னு பண்ணுறாரு. இங்கே நான்லாம் ஜெபத்துக்கு போகிறது இல்லைங்க, அங்கே போகிறது இல்லை, உங்களோடும் பண்ணுறாரு. ஜாக்கிரதை, உடன்படிக்கை. இதை எப்படி பண்ணுறாரு? இதை பற்றின அறிவு இந்த 3ன்னு சொல்கிறவங்களுக்கு இருக்குமா? திருத்துவம் 3க்கு தெரியுமா எப்படி பண்ணுறாரு? இதை அவர் வசனத்தின்படி செய்கிறார். இந்த உடன்படிக்கையை அவர் வார்த்தையின்படி செய்கிறார். வார்த்தை என்ன சொல்கிறது வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆவியில் ஆசீர்வதிக்கிறாரு. எங்க ஆசீர்வதிக்கிறாரு? ஆவியில் ஆசீர்வதிக்கிறாரு. மெசியா சொன்னார் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் அது இப்போதே வந்திருக்கிறது. ஆவியோடு அவரை தொழுது கொள்ளணும், ஆத்மாவோடு தொழுது கொள்ளணும், உண்மையாக தொழுது கொள்ளணும். உண்மை ஆவியில், ஆத்மாவோட சரீரத்தில் பரிசுத்தம், சிந்தையில் பரிசுத்தம், ஆவியில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், எல்லாத்துலேயும் பரிசுத்தத்தோடு கூட என்ன செய்யணும்? அவரை தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும். இதுதான் ஆவி. இந்த ஆவியில் எப்படி உண்மை இல்லாமல் யூதாசு 3.5 வருஷம் உள்ள இருந்தான். அல்லேலூயா. அங்கேருந்து கடந்து வந்து என்ன பண்ணானா? ஆவியில் உண்மை இல்லாமல் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே இருந்தான். ஆவியில் உண்மை இல்லாமல் யாக்கோப்போட மனைவி தன் தாப்புடைய சுரூபத்தை திருடி கொண்டு வந்து உள்ளே வச்சுருந்தாங்க கூடாரத்துக்குள்ளார். ஆவியில் இவங்களாம் உண்மை கிடையாது. இவங்களெல்லாம் ஆவியில் உண்மை கிடையாது. ஓர்பால் ஆவியில் உண்மை இல்லாமல் அப்படியே மாமியை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவள் பின்னிட்டு போய்விட்டாள். என்ன கிடையாது? ஆவியில் உண்மை கிடையாது. நேற்று குளித்து போன இடத்துல சங்கீதம் அழைச்சி போயிருந்தேன். அங்கே உள்ள ஒரு அக்கா வந்து அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. அது ஆவியில் முத்தமாக பாவி முத்தமாக எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் சொல்லலை. உங்களோட சின்ன பிள்ளையில பார்த்ததையா அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவங்க ரொம்ப முடியாமல் உயிர் போகிறதான நிலையில் அவளை கொண்டு போய் வச்சு ஜெபம் பண்ணி இன்றைக்கி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. நம்ம அதை கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? எழுத பாருங்கள். உபாகமம் 29 இங்கே இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஆவியில் அவரோட சிந்தையோடு ஒருமனப்பட வேண்டும். ஆவியில் அவரோடு ஒருமனப்படு, உன நிச்சயம் பரவாயில்ல. இதுதான் பிதாவியோட சித்தம். ஆவியில் அவரோடு கூட
தியானித்து நடந்தார், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. எலியா சொன்னாரு எலிசாவை பார்த்து, நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் என் ஆவியின் வரட்டிப்பாய் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நோக்கம் என்ன? அவரை விடாம பின்னாடியே பின் செல்லுதல். அவருக்கு வேலை இல்லையா? இப்போ தான் ஜெபம் வேத வாசிப்பாரு, வேலை இல்லையா? நம்ம ஞானம் வேணாமா இல்லையா? அப்படி எத்தனை பேர் இப்படியெல்லாம் பேசி இன்னைக்கு அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். இந்த உபாகமம் 29 அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசிப்போம். அறிந்திருக்கிறீர்கள். கண்டிருக்கிறீர்கள். நன்றாக கவனிங்கள். அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி எப்போ சேவிக்க போகணும்னா, இங்கே வந்து கொஞ்ச காலம் ஆசீர்வாதம் பெற்றுட்டு இது எங்களுக்கு போர் அடிக்குது, பழையபடி பிள்ளைகள் காரியத்தில் போய் நாங்கள் எங்கள் ஒழுங்கின்படி செய்யணும் அப்படின்னு போன நிறைய பேர் அவமானப்பட்டு நடுத்தில் நிற்கிறாங்க. இன்னைக்கு நடுத்தில் நிற்கிறாங்க. இங்கேயும் வர முடியல, அதுலேயும் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஐயோ தப்புன்ட்டுமே, இப்போ என்ன பண்ணுறது, செத்து போகலான்னு இருக்குது. அநேகருக்கு என்ன சொல்கிறாங்க, செத்து போகலான்னு இருக்குது. எப்படி நன்றாக கவனியுங்கள். ஆகையால் 18 வசனம், அப்போ இங்கே வர்ற அநேகர் இருதயம் இதை விட்டு விலகிறது பல மாதங்களுக்கு முன்பதாக விளைகிறோம். ஆனால் சரீரம் போது ரொம்ப லேட்டாக போகும். இப்போ இங்கே மெஸ்ஸியா சொல்லக்கூடிய காரியம், இருதயமும் ஆவியும் அவரோடு ஒன்றாக இருக்கணும். என்ன இருக்கணும்? இருதயமும் ஆவியும் அவரோட ஒன்று. ஏசையா சொல்கிறாருல்ல, எகிப்துக்கு போனால் நம்பிக்கை, எகிப்துக்கு போனால் நம்பிக்கை நினைச்சு அந்த நம்பினால என்னாச்சு உனக்கு? அது ஊழியக்காரனா காமிக்கிறாரு, அம்மனமாக இருக்கிறான் பார், பஸ் இல்லாமல் செருப்பு இல்லாமல் இருக்கிறான் பார். அது மாதிரி இத்தனை வருஷம், 3 வருஷம் என்ன வாசித்தோம்? என் ஊழியக்காரன் சொல்கிற மாதிரி நக்கி குடி. என்ன பண்ணு? நக்கி குடி. அடுத்து, இருதயம் உள்ள ஒரு புருஷனாயிலும் சிறியாயிலும் குடும்பமாயிலும் கோத்திரமாயிலும் உங்களில் இதா பிடிக்கும். கசப்பான காரியம் எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல, இப்படி கசப்பு. அப்படிப்பட்ட இந்த ஆணையுடைய வார்த்தைகளை கேட்டும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவருக்கு மன்னிப்பு கிடையாது. நாங்களும் தான் ஜெபம் பண்றோம், நாங்களும் தான் வேதத்தை வாசிக்கிறோம், நாங்களும் ராப்பம் எடுத்துக்கிறோமே. இதை விட்டு போனா சத்தியம் கிடையாது. அவன் வெளியே உண்டு கொடியை பொழுந்து போவான். ஆணை உறுதி. இந்த ஆணை உறுதி நான் எதை சொல்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளணும். தேவனோடு உரிய உறவில் விட்டு விலகி போகிறப்ப அவுட். அவர்களை யாசுவா மண்ணுக்கு சித்தமாயிரா. அப்போ சித்தம் செய்யணும். ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப சொல்கிறோம், அவர் வரியை மட்டும் சபையில் நினச்சிருப்பேன், தண்ணியில் சத்தியம் சொல்கிறது நினச்சிருப்பேன். இப்போ காணா என்னது? காணா. முதலமைச்சர் கேட்டாராம், நான் நியூஸில் பார்த்தேன், எங்கே உங்கள் அப்பாவை காணா? எப்படி அரசியல் போய் எங்கே உங்கள் அப்பாவை காணா? உடனே அவர் கேட்குறான், எங்கே உன் மனைவி பிள்ளைகளை காணா? வீட்டில் இருப்பாங்க. இப்போ நினச்சிருக்கீங்க காணா. இது காண்பாமல் இருப்பது இப்போ, இதுக்கு முன்னாடியே விலகியாச்சு, நம்ம அதை கவனிக்கணும். அப்போ சித்தமாகிறார். என்ன மணி சித்தமாகிறார். அப்பொழுது யாசுவாவின் கோபமும் நன்றாக புரிந்து கொள்ளும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இஸ்ரவேல் கோத்திரம் மூலமாக தான் பரலோகம் போக முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் கோத்திரம் மூலமாக தான் பரலோகம் போக முடியும். மற்ற வழியாக பரலோகம் போக முடியாது.
அதான் மெசியா சொன்னார் யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்ட்டார். அவர் அந்த கோத்திர வரிசையில் அவர் பிறந்துட்டார். அவர் என்ன பண்ணார்? கோத்திர வரிசையில் தான் பிறந்தார். இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அவர் என்ன பண்ணார்? அந்த கோத்திர வரிசையில் தான் பிறந்தார். இப்போ ஓர்பால் முத்தமிட்டு போனபடினால ஓர்பால் இடம்பெறவில்லை. ரூத்து புறஜாதி பெண்ணு தான், அவளும் முத்தம் கொடுத்தா. ஆனால் மாமி உடாய்ப்படியே பற்றி கொண்டாள். ஒரு வார்த்தை சொன்ன, அருமையான வார்த்தை, உன்னுடைய தேவன் என் உன் ஜனம் என் ஜனம். இப்படி தேவனோடு உடன்படிக்க ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், நடக்கையில் எல்லாவற்றிலும் இல்லைன்னு சொன்னால் பரலோகம் போக முடியாது. இப்போ பிதாவுக்கு சித்தம் என்ன? ஆவியிலையும் உண்மையாக இருக்கணும், ஆத்மாவில் உண்மையாக இருக்கணும், சரீரத்தில் உண்மையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தால் அங்கே போகும். இதான் பிதாவுக்கு சித்தமாகிறார். மண்ணு இப்படி செய்யாத சித்தம் கிடையாது. அவர்களுக்கு மன்னிப்பு அவர் மன்னிக்கிறது தானங்க. என் தேவன் மன்னிக்க மாட்டான். தைரியமாக சொல்லுவேன், சித்தம் செய்யலாம் என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். என்ன பண்ணுவார்? இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் புறம்பாக்கி போடுவான். வானத்தின் இராபடி அவர் மானத்தை குலைத்து போடுவார். இந்த பூமியில் இருக்கவே முடியாது. தொடர்ந்து வாசிப்பு 22. அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் யாஷ்வா இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது, யாஷ்வா தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயீமையும் அழித்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் யாஷ்வா இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். ஏன் இப்படி செஞ்சாரு? ஏன் இப்படி? நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அவர் சுகமாக்கும் சொல்லி, அவங்க மகள் ஜெபம் பண்ணு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி. எப்படி? நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இவர் சுகமாகணும்னு சொல்லி சபையார். அவங்க ஜெபம் பண்ணால் இவர் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளணும். எப்படி? இது எந்த ஜெபம் கேட்கப்பட்டது? எடுத்துக்கொள்ளுங்கிற ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. எப்படி? அப்போ தான் நினச்சேன், அவனவன் தனக்கான பிறருக்கானவளை நோக்குவானாக. எனக்கு 3ன்னு சொல்லிட்டு 4ன்னு சொல்லிட்டு போட்டோம். ஒரு நாள் பேப்பர் நான் வாசித்தேன், அதில் உள்ள சம்பவம் எனக்கு சரியாக டேட்டு யாவும் இல்லை, நான் எடுத்து வைக்கல. அதை நான் வாயை எனக்கு ரொம்ப கண்ணீராக போயிடுச்சு. மதுரையில் ஊழியம் செய்யக்கூடியதான சங்கர், துதி சங்கர்னு சொல்லி அவர் பத்திரிகை வெளியிட்டார், ஊழியங்கார். 1980லேருந்து 89க்குள்ளே இடைப்பட்ட நாட்களில் ஒரு நாள் அவர் வெளியே போகிறப்ப சொல்கிறாராம், எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஊழியத்தை வெளில போகிறேன், அது வரலையும் சொல்லாத அவர் என்னென்ன பொறுப்பெல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லிட்டு போகிறாரு. இந்த பேப்பரில் வந்த செய்தி, மேலூரும் தோரங்குச்சி வர்ற வழியில் அதுதான் என்னதான ஊரில் இப்போ தான் பைபாஸ். அப்போ அந்த ஊரில் வர்றப்ப சுகுமாருங்கிற ஒரு பையன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு வராராம். இந்தம்மா நீ உங்கள் அண்ணியை பத்திரமா பார்த்துக்க, பிள்ளைகளை பார்த்துக்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ ரவி தான் என்ன செய்கிறாரு, இவரோட கார் ஓட்டிகிட்டு வர்றாரு. அப்படி ஓட்டிகிட்டு வர்றப்ப அதிகாரங்கிற ஊரில் விபத்துக்குள்ளாகுது. மரம் பண்ணிக்கலாம், புளிய மரம் விபத்துக்குள்ளாகி அடிபட்டு போயிட்டார். அப்போ அவர் கேட்டாராம், நான் பேப்பர் பார்த்தேன், டிரைவர் நல்லா இருக்கிறவங்கள கேட்டாராம். டிரைவர் நல்லா இருக்கிற சொன்னது போட என்னாச்சு, இவர் சங்கர் இறந்துட்டார். அந்த செய்தியை பத்திரிகையாளர்கள் போட்டாங்க. நம்ம அதை கவனிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? அவனவன் பிறருக்கான நோக்குவானாக. யாசுவை சிந்தனைகளிலும் அவர் 3 தான் பிரசங்கித்தார். ஆனால் இருதயத்தை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. தேவன் யாரை பார்க்குறாரு? மத்தேயு 5 வாசி, இருதய சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் கபட்டை வச்சுக்கிட்டு யாஸ்வாவே எங்கே இருக்கிறீங்க? எப்படி? இருதயத்தில் கபட்டை வச்சுக்கிட்டு யாஸ்வா மெசியாவும், அங்கே போய் இயேசுவையே துதி செய், இங்கே யாஸ்வா. இது எப்படிப்பட்ட இருதயம்? கபட்டு இருதயம்.
இதை நான் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை வராமல் கட் பண்ணப்பே காமிச்சா ரைட்டு இருக்கட்டும், என்ன பண்ணுவோம், பேசாமல் இருப்போம். ஏன்னா ஒருத்தன் போகணும்னு முடிவு பண்ணிட்டா இழுத்து உள்ள வைக்கக்கூடாது, விட்டுறணும். அதான் தேவன் செஞ்சதான மிகப்பெரிய ஒரு காரியம். அதை தான் இன்றைக்கி நானும் செஞ்சுட்டு, அதான் பிதாவினுடைய சித்தம். நன்றாக கவனிங்கள். அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னார். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொல்லி கட்டளை. புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். நன்றாக கவனிக்கணும். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-17 வசனங்களை வாசிப்போம். புசிக்கவே எல்லாம் சாப்பிட்டுங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டுகொள், சம்பூர்ணமே ஆண்டுகொள். ஆனால் சாகவே சாவாய் கட்டளை முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1 வாசிப்போம். புசிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் சொன்னது உண்டு. இங்கே மட்டுமா ஜெபத்துக்கு போனோம்? மற்ற இடத்துல வெளியில் போங்க, நீங்கள் வளரலாம். மற்ற இடத்துக்கெல்லாம் வெளியில் போங்க, வளரலாம். இது சொல்கிறப்ப எனக்கு ஒரு யாகம் வரும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அவருடைய குமாரத்தினால் தேசத்தின் ஜனங்களை பார்க்கும்படி அவர் சுற்றுலா போனான். சீகை என்பவனை கற்பழித்து கெடுத்து விட்டான். வேதத்தில் இருக்குது. இந்த சுற்றுலா போகிறேன்னு சொல்கிறப்ப நான் சொல்லுவேன், சுற்றுலாவும் தேவ ஜனங்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு சுற்றுலா போறியா, நான் கூட வர்றேன், எங்கே வேணுமோ அழைச்சிட்டு போகிறேன். இப்படி சுற்றுலா போகிற ஒவ்வொரு இடத்துலையும் கடைசி நீச்சி வரும். இங்கேருந்து அங்கே இங்கே சுற்றுலா போனாங்களாம். கடந்த வாரம் தொழிலதிபர் செத்து போயிட்டாராம். அப்போ உன்னை யார் இந்த வேலை பார்க்க சொன்னது? இப்போ இந்த இடத்துல நடந்த முக்கியமான நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், வேதம் என்ன சொல்லுது? 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:24. ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் இந்த நிலையிலிருந்து கர்த்தரோடுபட்ட ஏவாள் தன் புருஷனை விட்டு சர்ப்பத்தோடு பேச ஆரம்பித்தார்கள். நன்றாக கவனிக்கணும். எங்கே சர்ப்பம் வந்து உள்ளார தன் வித்தை உள்ளார வைக்கிறான், ஃபஸ்ட்டு கருத்து வேறுபாடை கொடுக்குறான். உள்ளே வந்தாச்சு, ஏதாவது சொன்னது உண்டோ? அடுத்து உள்ளார போகணுமா இல்லையா? ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து 2ஆம் வசனம், புசிக்கலாம். நம்ம வாயை திறந்து நம்ம வாயில் பேச வச்சு அதில் ஒரு பொய்யை கண்டுபிடிச்சி அதன் மூலமாய் பிசாசு உள்ளார வருவான். ஆகையெல்லாம் சாலமோன் சொன்னார், பேசாதிருந்தால் மூலமாக ஞானவான் எண்ணப்படுவான். அதிகமாக பேசக்கூடாது. எப்படி? அதிகமாக சீன் போடக்கூடாது. அதிகமாக சீன் போட, ரொம்ப பேசாத. அதிக பேச்சு ஆபத்தை விளைவிக்கும். இப்போ புசிக்க வேணாம்னு சொன்னார், அதை புசிக்கவும் தொடவும் வேணாம். தொடர்ந்தவர் சொல்லலை, ஏவாள் சேர்த்து கொண்டார்கள். அடுத்த நிலை என்ன? அடுத்த அவனும் சொன்னான், நீனும் போய் சொன்ன நானும் போய் சொன்ன, பரவாயில்லப்பா, நீ சாகவே சாவதில்லை. தேவரில் போல இருப்பீங்க. போட்டான் ஒரு அடுத்து போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ மனுஷங்க தேவர் மாதிரியாக இருக்கிறான், திண்டாடுறான். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் எப்படி இருந்தான் மனுஷன்? வேதனை சொல்லுது, வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷன் நிலைமை எப்படி? மனுஷன் எப்படி இருக்கிறான்? தேவரில் மாதிரியாக இருக்கிறான்.
சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. இப்போ எவ்வளோ சஞ்சலம் இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட பேப்பர் தர்றேன், உங்கள் சஞ்சலத்தை எழுதுங்கன்னா பக்கம் பக்கமாக எழுதி இவ்வளோ சஞ்சலம் இருக்குன்னு சொல்லி சஞ்சலத்தை வார்த்தையால் விவரிக்கவே அவ்வளோ சஞ்சலம் இருக்குது. பிசாசு சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. இன்னைக்கு ஜனங்களை மற்ற கள்ள உபதேசம் வஞ்சிக்கூடாதுன்னா மற்ற இடத்துக்கு போகாத அப்படிங்கிறது. மற்றபடி உங்கள் ஆத்மா கெட்டு போகக்கூடாது, அதான் போகாதுங்கிறது. என்ன செய்யாத, போகாத, அங்கெல்லாம் வரலாம் கூடாது, இங்கே தான் போகணுமா, ஏன்னா அங்கெல்லாம் வரணும்னு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இங்கே தான் போகணுமா, ஆமாம் ஆற்று வஞ்சி போடான்னு சொல்கிறோம், போனால் போ, அதனுடைய லாப நட்டத்தை அனுபவித்துக்கொள். ஜெபம் பண்ணுவோம், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, சரியாக புரிஞ்சுங்க, சரியாக ஜெபம் பண்ணுங்க, நம்பரை தேடுங்க, சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க, அவருடைய சித்தம் செய்ய அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.